வெல்கம் டு வேதாஸ் கிச்சன். இன்றைக்கி ஸ்வீட் பொட்டேட்டோ பேன் கேக் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு சக்கரவள்ளி கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஆவிலையும் வேக வைக்கலாம், நீங்கள் தண்ணி குக்கர்லேயும் வேக வைக்கலாம், உங்கள் விருப்பம்தான். நல்லா வேக வச்சு கட்டி இல்லாமல் மசிச்சு எடுத்துக்கோங்க. கட்டி இருந்ததுன்னா நமக்கு பேன் கேக் அவ்வளோவா வராது, அதனால கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு அரை கப் ரவை ஆட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கா தேவைக்கேற்ப நாட்டு சக்கரை, உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். சக்கரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு கப் பால் ஊற்றிருக்கான். ஒரு கப் பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டி இருந்ததுன்னா பேன் கேக் ஒழுங்காக வராது, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த இனிப்பு எடுத்து காட்டும். அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்ட பிறகு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஊறி இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு தோசை சட்டியில் எண்ணெய் விட்டு குட்டி குட்டியாக பேன் கேக் மாதிரி ஊற்றி எடுத்திங்கன்னா பேன் கேக் ரெடி ஆகிடும். அதுக்கு மேலே வேணால் நீங்கள் இதுக்காக கார்னிஷ்காக எதனா போட்டுக்கலாம், நட்ஸ் கூட போட்டுக்கலாம். நான் வெள்ளை எள்ளு இருந்தது அது போட்டிருக்கேன். அவ்வளோதான், பேன் கேக் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.